அமெரிக்க நிதித்துறை இந்த வாரம் 2 சீன வங்கிகளுக்கு எச்சரிக்கை கடிதங்களை அனுப்பியுள்ளது. இந்த கடிதங்கள் சாதாரணமானவை அல்ல. ஈரான் நாட்டு பணம் இந்த வங்கிகளின் கணக்குகள் வழியாக செல்வதை அமெரிக்கா நிரூபித்தால் அந்த வங்கிகள் மீது கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்ற நேரடி எச்சரிக்கை இதில் உள்ளது. அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் இந்த தகவலை ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வெளிப்படையாக கூறினார். இருப்பினும் அந்த வங்கிகளின் பெயர்களை அவர் குறிப்பிடவில்லை. வங்கிகள் அமெரிக்காவின் விதிமுறைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் மட்டுமே பெயர்கள் பகிரங்கமாக அறிவிக்கப்படும் என்பதை இது உணர்த்துகிறது. இது ஈரான் மீதான போரின் அடுத்த கட்டமாகும். இந்த போர் ஏவுகணைகளாலோ அல்லது கப்பல் முற்றுகைகளாலோ நடத்தப்படவில்லை. மாறாக சீன நிதி நிறுவனங்களை உலகளாவிய டாலர் பரிவர்த்தனை அமைப்பிலிருந்து தனிமைப்படுத்தும் வங்கி விதிமுறைகள் மூலம் நடத்தப்படுகிறது. சீனா இதில் சிக்கியுள்ள அளவு மிகப்பெரியது. ஈரான் விற்கும் எண்ணெயில் 90%த்திற்கும் அதிகமான பகுதியை சீனா மட்டுமே வாங்குகிறது என்பதை பெசன் ஒப்புக்கொண்டார். இது சீனாவின் மொத்த எரிசக்தி தேவையில் 10%த்திற்கு சமமானது. இந்த ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஒரு நிதி கட்டமைப்பு தேவைப்படுகிறது. சீன சுத்திகரிப்பு நிலையங்கள் ஈரான் விநியோகஸ்தர்களுக்கு பணம் செலுத்துகின்றன. ஈரான் ஏற்றுமதியாளர்கள் அந்த பணத்தை சீன வங்கிகளில் டெபாசிட் செய்கிறார்கள். சீன வங்கிகள் இந்த பண பரிமாற்றங்களை யுவான் நாணயத்தில் கையாளுகின்றன. அமெரிக்க தடைகள் காரணமாக ஈரான் டாலர்களை பயன்படுத்த முடியாது என்பதால் இந்த முழு சங்கிலியும் டாலர் முறைக்கு வெளியே திட்டமிட்டு இயக்கப்படுகிறது. ஈரானிய நிதியை கையாளும் எந்த ஒரு சீன வங்கிக்கும் எதிராக தடைகளை விதிப்பதன் மூலம் இந்த சங்கிலியை உடைக்க வாஷிங்டன் இப்போது மிரட்டல் விடுத்து வருகிறது. இந்த சட்ட நடவடிக்கை முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் அதன் விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும். இத்தகைய தடைகள் ஈரானுடன் வணிகம் செய்யும் சீன வங்கிகளை தண்டிப்பதோடு நின்றுவிடாது. அமெரிக்க நிதி நிறுவனங்களுடனான அந்த வங்கிகளின் உறவை இது முற்றிலும் துண்டிக்கும். எந்த ஒரு அமெரிக்க வங்கியும் தடை செய்யப்பட்ட சீன வங்கியிடமிருந்து பணத்தை ஏற்காது. சர்வதேச வர்த்தகத்தில் டாலர்களை பயன்படுத்துவது சாத்தியமற்றதாகிவிடும். உலகளாவிய வர்த்தகத்தை நிர்வகிக்கும் ஒரு சீன வங்கிக்கு இது ஒரு வாழ்வா சாவா போராட்டமாகும். அந்த வங்கி ஒன்று ஈரானிய பரிவர்த்தனைகளை நிறுத்த வேண்டும் அல்லது டாலர் மூலம் சர்வதேச அளவில் செயல்படும் திறனை இழக்க வேண்டும். பெரும்பாலான சீன வங்கிகளால் இரண்டாவது விருப்பத்தை தேர்ந்தெடுக்க முடியாது. இதனால்தான் சீனா யுவான் நாணயத்தில் இயங்கும் தனது சொந்த பண பரிமாற்ற அமைப்பான சிப்ஸ் என்பதை கட்டமைத்துள்ளது. அமெரிக்க தடைகள் சீனாவின் வர்த்தக நலன்களுக்கு அச்சுறுத்தலாக அமையும் போது டாலர் முறைக்கு மாற்றாக செயல்படுவதே இந்த அமைப்பின் நோக்கமாகும். இந்த ஈரான் நெருக்கடியானது சீனாவின் இந்த மாற்று முறை எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது என்பதற்கான ஒரு சோதனையாக அமையும். சீன வங்கிகள் ஈரானிய எண்ணெய் கொடுப்பனவுகளை முற்றிலும் யுவான் மூலம் கையாள முடிந்தால் அமெரிக்க தடைகளின் தாக்கம் குறைவாகவே இருக்கும். ஆனால் சீன வங்கிகளுக்கு தங்களின் பிற உலகளாவிய செயல்பாடுகளுக்கு டாலர் தேவைப்பட்டால் அமெரிக்காவின் கை ஓங்கியிருக்கும். மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள ஹார்முஸ் நீரிணை முற்றுகை குறித்து பெசன்ட் விடுத்த எச்சரிக்கை ஒரு தந்திரமான நடவடிக்கையாகும். முற்றுகை காரணமாக சீனா ஈரான் எண்ணெயை வாங்குவதில் ஒரு இடைவெளி ஏற்படும் என்று அவர் கூறினார். ஆனால் இது முழு உண்மை அல்ல. சீன கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணை வழியாக தொடர்ந்து பயணித்து வருகின்றன. அமெரிக்கா உண்மையில் சீனாவிற்கு செல்லும் ஈரான் எண்ணெய் ஏற்றுமதியை தடுத்தால் உலக சந்தையில் எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $120 மேல் உயரும். அமெரிக்கா அதை செய்ய தவறினால் பெசன்ட்டின் எச்சரிக்கை வெறும் வெற்று மிரட்டலாகவே கருதப்படும். அமெரிக்காவின் ஒட்டுமொத்த உத்தி தெளிவாக உள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் சீனாவுடன் ஒரு நேரடி இராணுவ மோதலில் அமெரிக்காவால் வெற்றி பெற முடியாது. அமெரிக்காவின் நட்பு நாடுகள் இந்த முற்றுகையில் சேர மறுத்துவிட்டன. சீன கப்பல்களை பலவந்தமாக நிறுத்துவதற்கு தேவையான அளவு போர்க்கப்பல்கள் அமெரிக்க கடற்படையிடம் இல்லை. எனவே வாஷிங்டன் நிதி அமைப்பில் ஒரு இரண்டாவது முனையை திறந்து வைத்துள்ளது. உலகளாவிய நிதி அமைப்பில் அமெரிக்காவின் ஆதிக்கம் இன்னும் அதிகமாகவே உள்ளது. ஒவ்வொரு பெரிய சீன வங்கிக்கும் டாலர் தொடர்பு உள்ளது. எனவே சீன வங்கிகளை நேரடியாக அச்சுறுத்துவதன் மூலம் ஈரானுக்கு செல்லும் பணத்தை தடுக்க சீனாவுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கிறது. இது இந்தியாவிற்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கையாகும். இந்தியாவும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் போது ரூபாய் மற்றும் ரூபிள் நாணயங்களை பயன்படுத்தி டாலர் முறைக்கு வெளியே பணத்தை செலுத்துகிறது. மற்ற நாடுகளுடன் வணிகம் செய்யும் வங்கிகள் மீது அமெரிக்கா தடைகளை விதிக்கத் தொடங்கினால் இதே தர்க்கம் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் இந்திய வங்கிகளுக்கும் பொருந்தலாம். எனவே இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு என்பது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட ஒரு நிதி கட்டமைப்பை சார்ந்தே உள்ளது. இந்த சீன வங்கி எச்சரிக்கை ஒரு பெரிய சோதனையாகும். இது அமெரிக்கா தனது எதிரிகளுடன் வர்த்தகம் செய்யும் எந்த நாட்டையும் கட்டுப்படுத்த முடியுமா அல்லது இதனால் டாலர் அமைப்பின் மீதான நம்பிக்கை மேலும் குறையுமா என்பதை தீர்மானிக்கும்.